Praise the Lord to all. தேவனுக்கே மகிமை. Dear church, we welcome and honor all of you in the name of Jesus. சபையானவர்களையும் இயேசு நாமத்தில் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். We are happy to see you all. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். Today we are going to tell you about the birth of Jesus Christ. இன்னைக்கு நாம ஏற்கப்பட பெருமைப்படியாக சொல்ல போறோம். The birth of Jesus Christ is a great history. It is not a normal one. ஏற்கப்பட பெருமை பெரிய வரலாறு, அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. Almost 2000 years ago, a prophet of Isaiah predicted how would Christ born into the world. சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எப்படி பிறக்க போறார் அப்படின்னு முன்னாடி அறிவிக்கப்பட்டது. In Isaiah 7:14 says, "A virgin will conceive and give birth to a son." ஏசாயா 7:14 ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. Joseph and Mary went to Nazareth, to town of Bethlehem, to register their name in census. யோசேப்பும் மரியாளும் தம்பதியர் 2 பேரும் குடிமதிப்பெறுவதற்காக நாசரேத்தில் இருக்கிற பெத்லகேமுக்கு போனாங்க. At that time Mary was expecting a child. மரியாள் குழந்தை பெறுகிற தருணத்திலே இருந்தாங்க. She gave birth to Jesus. She wrapped him in cloths and placed in a manger because there was no guest rooms for them. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தங்க இடம் கிடைக்காதனால ஒரு மாட்டுத்தோலோட எசுப்பா பெட்டி எடுத்தாங்க. அந்த குழந்தையை துணி சுத்தி முன்னாடி வச்சாங்க. At that same time a big star appeared in the sky in east. அதே நேரத்துல கிழக்குல ஒரு பெரிய நட்சத்திரம் உதிச்சது. Nearby shepherds were keeping their flocks in night. இரவு நேரத்துல மேய்ப்பர்கள் எல்லாரும் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. The angel of God appeared to them and the glory of God around them. அப்போது கர்த்தருடைய தூதனானவர் தோன்றினார், அவரை சுற்றி மகிமை பிரகாசித்தது. The angel told, "Don't be afraid, it is a good news for you." தூதனானவர் அவங்களை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுக்காக நற்செய்தியை சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னாரு. Today in the town of David, Jesus the Savior has been born to you. உங்களுக்காக தாவீதின் ஊரில் இயேசு என்ற இரட்சகர் பிறந்திருக்கார் அப்படின்னு தூதனானவர் சொன்னாரு. So they hurried and found Joseph, Mary and the baby and felt very happy. உடனே அவங்க யோசேப்பையும் மரியாளையும் எலிசபெத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. After the 3 wise men saw the big star appeared in the east, they followed it and found Jesus Christ and felt very happy. அதுக்கப்புறம் 3 சாஸ்திரிகள் கிழக்குல நட்சத்திரம் உதிச்சு பார்த்து அது பின்னாடி தொடர்ந்து போய் எலிசபெத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. Christmas is not only a festival, it is a meaningful history. கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை மட்டும் இல்ல, அது ஒரு அர்த்தமுள்ள வரலாறு. In Matthew 1:19 says, Jesus will redeem us from our sins because he is the Savior of the world. மத்தேயு 1:19 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு என்பது இரட்சகர் என்று அர்த்தமா, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். Jesus will redeem us from our sins and curse and our illness. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் நீக்கி விடுவிக்கவே இந்த உலகத்துக்கு பிறந்தார். This is the real day of Christmas and we celebrate happily. இந்த நாளெல்லாம் கிறிஸ்துமஸா சந்தோஷமா கொண்டாடுறோம். We thank you for all of you for gave us this opportunity. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. Happy Christmas to all.